எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம தார் லவ் அண்ட் தண்டர் படத்தோட முழு கதை விளக்கம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் எம்சியூ மூவிஸ் எல்லாமே போட்டாச்சு. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாரு. அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். சரி, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண மேஸ்டர் வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நமக்கு ஒரு பாலைவனத்தில் காமிக்கிறாங்க. பாலைவனத்தில் கோர் அப்படின்னு ஒருத்தர் காமிக்கிறாங்க. ஸோ அந்த கோர் வந்து கையில் ஒரு குழந்தைய வச்சுட்டு போயிட்டுருக்காரு. என்னன்னா இவங்க வந்து இவங்களோட இடம், அதாவது இவங்களோட இனமே வந்து அழிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்க பொண்ணுமே இறந்து போயிடுது. அப்போ தான் கோர் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சைடு பார்த்தா வந்து அங்கே டெசர்ட்டாக ஃபுல்லாக பாலைவனமாக இருக்கும். அதுக்கு நேர்மாறாக வந்து மரம், செடி, கொடி, கூட தண்ணி இருக்கும், அப்புறம் பழம் இருக்கும். இதெல்லாம் பார்த்து கோர் வந்து அப்படியே வேகமாக ஓடி போகிறாரு. அப்போ அங்கே ஒரு ஸ்வாட் இருக்கும், அதை ஒரு கையை கிழிச்சிடும். ஸோ அதெல்லாம் பார்க்காம தண்ணி எடுத்து குடிக்கிறாரு, பழத்தை எடுத்து சாப்பிட்றாரு. அப்புறம் அந்த சைடில் பார்த்தா நிறைய கடவுள்களாமே வந்து பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா நிழல் அரக்கன் கடவுள் ஒருத்தர் இருப்பான், நிழல் கடவுள் அப்படி கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். அவனை கொண்டுட்டு இவங்க பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவன் வந்து ஒரு சபிக்கப்பட்ட கடவுள். ஸோ அவன்கிட்ட வந்து ஒரு காட் இருக்கும், அதுக்கு அவன்கிட்ட வந்து ஒரு ஸ்வாட் இருக்கும். அந்த ஸ்வாடை தான் வந்து அங்கே ஒரு ஓரமாக போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ தான் நம்ம கோர் வந்து நான் எங்கள் ஊர் மக்கள் எல்லாமே இறந்து போயிருக்காங்க, உங்களை தான் வழிபட்டாங்க, இப்போ அவங்க இறந்து போயிருக்காங்க, எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க சொல்லும்போது நாங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது, இப்போ தான் ஒருத்தரை போட்டிருக்கோம், அதுக்குள்ளே என்கிட்ட உதவியெல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெனாவட்டாக பேசுறாரு. அதனால் கோர் ரொம்ப காண்டாயிடுறது. அப்போ தான் அங்கே இருக்கிற ஸ்வாடு வந்து நம்ம கோர் இருக்கா திரும்பாங்க அவர் கைக்கு அப்படியே கரெக்டாக வருது. வச்சு நீ இதுக்கப்புறம் உயிரோடு இருந்தால் தானே இந்த மாதிரி பேசுவேன் அப்படின்ட்டு அவனை போட்டுடுறாரு. போட்டதுக்கு அப்புறமா அவர் மொத்தமாக வெள்ளை கலரில் மாறிடுறாரு. ஸோ அவர் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப வெள்ளையாக மாறிடுறாரு. இதுக்கப்புறம் நான் எல்லா கடவுளையும் கொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவர் தான் நம்ம படத்தோட வில்லன். இப்போ அப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப தாரதாக காமிக்கிறாங்க. அவர் ஒரு பாட்டன் ஒரு சைடில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு கார் பார்த்துருப்பாங்க, கல் மனுஷன். அவர் வந்து அங்கே இருக்கிற சின்ன பசங்க கதை சொல்லிட்டு இருக்காரு இவரை பற்றி. இவன் வந்து சின்ன பிள்ளையா இருந்தான், நிறைய போருக்குலாம் போனவங்க, அப்போ நிறைய போருக்குலாம் கூட்டிட்டு போகிறாரு. பார்க்க ரொம்ப ரகடாக இருப்பான், உள்ள ரொம்ப சாஃப்ட்டு. அவன் வந்து நிறைய பேர் லவ் பண்ணான், எல்லாமே வந்து ரொம்ப ஃபெயிலியராக தான் போச்சு. ஒருத்தர் மனசுருக்கி ஒருத்தர் லவ் பண்ணா, அவள் தான் ஜேன். ஸோ அதான் அந்த ஜேன் ஃபஸ்ட்டு கற்றுருப்பாங்க. அவள் அப்புறமா அவங்க 2 பேருக்கு பிரேக்கப் ஆச்சு. அதுக்கப்புறமா எந்த பொண்ணுன்னு கல்யாணம் பண்ண போகிறது இல்லை, நான் ஃபுல்லாக குடிக்கு பயங்கரமாக இதுவாக போகிறேன்ட்டு குடிக்கு ரொம்ப இதுவானாரு. இப்போ அவர் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம காட் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ தான் அவர் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து இந்த கார்டன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி இருப்பாங்க தெரியுமா, அவங்க கூடவே இவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. போகிறனா சண்டை போவார். அப்போ தான் ஒருத்தர் வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க. என்ன ஹெல்ப்னா வந்து எவனையும் வந்து எங்களோட புனிதமான இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, ஆனால் நீங்கள் வந்து அவங்களை அடித்து போட்டுருங்க, ஆனால் வந்து அந்த புனிதமான இடம் வந்து ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம தாருமே வந்து நம்ம குண்டார் பார்த்துருவாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா செம கம்பேக் கொடுத்துருப்பாரு. அதாவது குண்டா இந்த தார் இப்போ ஒல்லியாக மாறி இருக்காரு. ஸோ பயங்கரமாக ஜிம்முக்குலாம் போயிருக்காரு. இப்போ நம்ம உடம்பு நல்லா ஃபிட்டாக ஏற்றிட்டு இருக்காரு. அப்புறமா அவங்க எல்லாமே போட்டு தள்ளிடுறாரு. ஸோ போட்டு தள்ளனால அந்த புனிதமான இடம் தெரியுமாங்க, அதுவுமே அழிஞ்சு போயிடுது. ஸோ அந்த புனிதமான இடமே நொறுகிடுது. இதனால் பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் காண்டா வராங்க. இருந்தாலுமே வந்து அவங்களை வந்து கொண்டுட்டாங்க. ஸோ அந்த அவனுங்க ஆக்கிரமிப்பு பண்ணான்னு தெரியுமா, அவங்களை கொண்டுட்டாங்க. அப்படிங்கிறதுனால வந்து இவருக்கு வந்து படிசாக 2 ஆடு தராங்க. அவருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. சமப்பா அப்படி இருக்காரு. இப்போவே கட் பண்ணி அவங்க ரொம்ப ஜனதாக காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கேன்சருங்க. ஸோ கேன்சர்னால வந்து அவங்க கீமோ தெரப்பி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்கிற மாதிரி தெரியல, ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து பக்கத்தில் இருக்கிற பேஷண்ட்குள்ளே ஜாலியாக ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு நாள் வந்து அவங்க வந்து ஒரு மியூசியத்தில் வந்து இந்த இது இருக்குது, மிஜாலின் இருக்குது தெரியுமாங்க, இந்த மிஜாலின். ஸோ அதை வந்து பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே டக்குன்னு அது எல்லாமே உடஞ்சி பீஸாக இருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒன்று சேருது. ஸோ அதாவது இவங்க வந்து எப்படி அந்த மியூசியத்துக்கு போயிருப்பாங்கன்னா ஒரு புக்கு படிச்சிருப்பாங்க. அந்த புக்கில் வந்து மிஜாலினை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று எழுதியிருக்கும். ஸோ உடஞ்சது வந்து அவங்க வந்து தார் வந்து யார் பேர் சொல்லி இவங்களை போய் காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் மிஜானில் வந்து இவங்க பேச்சு கேட்டிருக்கோம். ஸோ அதை அந்த மாதிரி பார்த்துட்டு அவங்க மியூசியத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா உடஞ்ச மிஜானில் எல்லாமே வந்து ஒன்று சேருது. கட் பண்ணிங்கன்னா நமக்கு நம்ம நியூ ஆஸ்கார்டு தாங்க காமிக்கிறாங்க. ஆஸ்கார் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் அவெஞ்சர்ஸ் எங்கேமில் கூட காமிச்சிருப்போம், அவங்க நியூ ஆஸ்கார் வந்திருக்குன்ட்டு அங்கே தான் காமிக்கிறாங்க. அங்கே வந்து ஹெட்டு யாருமே இல்லை, நம்ம வால்கேரி தான். ஸோ அவங்க தான் ஹெட்டு. அங்கே வந்து டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிட்டாங்க. அவங்க பயங்கரமாக கல்லாக வேற கட்டுறாங்க. இன்னொரு சைடு வந்து தாரோட வாழ்க்கை வரலாறு அப்படியே ட்ராமாலாம் போட்டுட்டு இருக்காங்க. அது மக்களாக கூடி வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இது அப்படியே நமக்கு வந்து இந்த நியூ ஆஸ்கார்டை பார்த்து நமக்கு ஃபுல்லாக காமிக்கிறாங்க. ஸோ தார் பிறந்தது, அவங்க அப்பா கூட எதெல்லாம் பண்ணார், அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ட்ராமாவாக அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே போட்டு காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து தாரையோ கார்டன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி தான் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது நிறைய மெசேஜ் வருது. இந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டது பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது அப்போ குறிப்பிட்ட ஒரு மெசேஜ் சொல்லணும்னா நம்ம தாரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒருத்தன் கொல்ல வந்திருக்காங்க. அது வேறு யாருமே இல்லை, கார் தான். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா கடவுள் ஒருத்தர் தேடி கொள்கிறான், அடுத்த டார்கெட் நான் தான், அதுக்கு அடுத்த டார்கெட் நீ தான், அவன் யூஎஸ்கருக்கு வர போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் சொல்கிறாரு. உடனே இவங்க 2 பேருக்கு தெரியுமா கார்டன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸியும் நம்ம தாருமே வந்து பிரிஞ்சு போயிட்டு அவனை பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தார் வந்து கல்மணி தான் உட்காந்து தெரியுமா, 2 பேரும் போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டை போய் பார்க்க போகிறாங்க. ஃப்ரெண்டு பார்த்தாங்க இறந்து போயிருக்கான். அவன் வந்து சொல்கிறான் நியூ ஆஸ்கருக்கு அடுத்தது உன்னோட டார்கெட் வைக்க போகிறான்ட்டு. டக்குனு இவங்க நியூ ஆஸ்கருக்கு போகிறாங்க. கோர்மி நியூ ஆஸ்கருக்கு வரான். அங்கே பார்த்தா நம்ம வாழ்க்கையில் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே மிஜாலின் வந்து உடஞ்ச மிஜாலின் அப்படியே ஒன்று சேர்த்து அப்படியே வருது. இதை பார்த்து தார் டே வந்துடுறான்னு சொல்லும்போது கரெக்டாக வேலைக்கே போகுது. என்னன்னு பார்த்தா செம்ம ட்விஸ்ட்டுங்க.
நம்ம ஜேன் ஃபர்ஸ்ட் இருக்காங்க தெரியுமாங்க, அவங்க கேட்கறது போகுது. இப்போ அவங்க தான் லேடி தார். ஸோ அவங்களுமே வந்து அதை வாங்கினதுக்கப்புறமே அவங்க 2 பேரும் ஒன்றா மீட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறாங்க, பிரேக்கப் ஆயிடுச்சு, இல்லை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்து என்னாச்சு, எதுக்கு இவங்க வந்து பிரிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க, ரொம்ப பயங்கரமாக லவ் பண்ணுறாங்க. ஒரு நேரத்தில் என்ன ஆயிடுது, நம்ம தாருமே வந்து அவரோட டியூட்டியை பார்க்கறது, மக்களை காப்பாற்ற டியூட்டி பயங்கரமாக பார்த்துட்டு இருந்தாரு. இன்னும் அவங்களுக்குமே நிறைய பர்சனல் வேலை இருந்துச்சு. ஸோ இதனால் வந்து 2 பேரும் ஒன்றா இருக்க முடியாதனால நம்ம ஜேன் இருக்காங்க தெரியுமாங்க, அவங்க வந்து ஒரு பிரேக்கப் லெட்டர் எழுதி வச்சுட்டு போகிறாங்க. அப்போ தான் வந்து இந்த மிஜாலியர் எப்படி அவங்க கிட்ட வந்துச்சு அப்படின்ற நம்ம சொல்லணும்னா, எப்படி வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த கேன்சர் இருக்கும் தெரியுமாங்க. ஸோ அப்போ தான் நம்ம தார் வந்து மிஜாலியர் கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு, என்ன எப்போ நீ வந்து ஜேனை பார்த்தாலும் அவகிட்ட போயிடணும், என்கிட்ட வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அது மாதிரி வந்து இப்போ வந்து அந்த மிஜாலியரோட உடஞ்சிட்டு ஜேனை பார்த்த உடனே அது வந்து ஒன்று செஞ்சுருக்கோம். ஸோ நம்ம ஜேன் கிட்ட இருக்கிற கேன்சருமே வந்து அந்த மிஜாலியர் வந்ததுனால க்யூர் ஆயிருக்கு. இப்போ ஃப்ளாஷ்பேக்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ ரியல் டைமுக்கு வந்தோம்னா இவங்க வந்து 2 பேரும் இப்போ நம்ம வந்து மக்களை காப்பாற்றுறதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் போயிட்டு மக்களை காப்பாற்றலாம் போகிறாங்க. அப்போ கோர் வந்து அந்த ஸ்ட்ராங் பேக்கர் எடுக்கலான்னு பார்ப்பான். அப்போ தான் நம்ம தார் வந்து ஸ்ட்ராங் பேக்கர் மேலே கை வைக்கிறேன், அப்படியே மின்னல் மாதிரி விடுற அவன் அப்படியே பறந்து போகும்போது அந்த நிழல் அரக்கர்கள்லாம் இருப்பாங்க தெரியுமாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, அங்கே அந்த நியூ ஆஸ்கர்ஸில் குழந்தைலாம் இருப்பாங்க. அந்த குழந்தைய சேர்த்து தூக்கின்னு போயிடுறானுங்க. இவங்களுக்கு செம்ம கண்டு ஆயிடுச்சு, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் அப்போ தான் வந்து ஒரு நம்ம தார் வந்து சொல்கிறாங்க, இந்த கோர் கையில் ஒரு ஆயுதம் இருக்குது, அந்த ஆயுதம் வந்து ரொம்ப சபிக்கப்பட்ட ஆயுதம். ஸோ அந்த ஆயுதம் வந்து ஒருத்தன் கையில் போச்சுன்னா மொத்தமாக மாற்றிடுவான். அப்படி அதாவது ஒருத்தன் கையில் போகுதுன்னா அவன் வந்து ஃபஸ்ட் இருந்ததை விட ரொம்ப கெட்டவனாக மாறிடுவான் அப்படின்ற மாதிரி நம்ம தார் சொல்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹேம்டால் இருக்கான் தெரியுமாங்க, அவன் வந்து பையனை காமிக்கிறாங்க. அவன்கிட்ட கொஞ்சம் பவரெல்லாம் வச்சு ஒரு ஹாலோகிராம் மாதிரி ஒன்று உருவாக்குறான். அதில் போயிட்டு நம்ம தார் இருக்கார் தெரியுமாங்க, அதாங்க நம்ம தார் இருக்கார்ல, அவர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறான். நம்ம தாரோட ஆன்மா மட்டும் அந்த நில உலகத்துக்கு போகுது. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. ஏன் கையோட கூட்டணும் எல்லாமே பார்க்கும்போது அவரோட ஆன்மாவை தான் அவர் அனுப்புறாரு. எப்படி அது நடக்கும்? இப்போ அப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த வாழ்க்கையும் அப்புறம் அந்த ஜெயின் இதை காமிக்கிறாங்க. ஸோ ஜெயின் ஃபஸ்ட்டு வாழ்க்கை இதை காமிக்கிறாங்க. அப்போ தான் வந்து ஜெயினுக்கு வந்து கொஞ்சம் கேன்சர் வந்து கொஞ்சம் சிவியராக இருக்குது. அப்போ தான் வந்து இவருக்கா தெரியுமா வாழ்க்கை கிட்ட வந்து கேட்குறாங்க, எதுக்கு நீ வந்து இந்த பிரின்சஸ், நீ வந்து இங்கே ஒரு ராணியாக இருக்க, ஆனால் எதுக்கு வந்து நீ இந்த மாதிரி சண்டைக்கெலாம் போயிட்டு இருக்கணும்னு எனக்கு கையை காலிச்சு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு வாழ்க்கை சொல்கிறான். இப்போ இவங்க எல்லாமே வந்து ஒரு படகு மாதிரிலாம் செஞ்சு அவங்க வந்து படகு மாதிரி செஞ்சு இந்த ஜியூஸை போய் பார்க்கலாம்னு போகிறாங்க. எதுக்குன்னா இந்த நில உலகத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சில நல்ல ஆயுதம்லாம் வேணும், அது நம்ம ஜியூஸை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜியூஸை பார்க்கறதுக்காக இவங்க போகிறாங்க. அவங்க அதாவது அஃபிஷியலாக அவங்களால உள்ளே போக முடியல. ஸோ அதனால் வந்து அவங்க மாறு வேஷத்தில் அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் ஜியூஸ் வராது, அவர் கையில் வந்து ஒரு மின்னல் ஆயுதம் மின்னல் சிம்பிள் போட்டு ஒரு ஆயுதம் இருக்குது. அந்த ஆயத்தை எடுத்துகிட்டு வராது. பக்கத்தில் நிறைய பொண்ணுங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ இவர் அப்படி நல்லா வித்தெல்லாம் காமிச்சிட்ருக்காரு. வித்தை காமிச்ச உடனே வந்து நம்ம தார் வந்து இவர்கிட்ட போய் எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம தார் ரொம்ப தயக்கப்படுறாரு. அப்போ தான் வெல்கேரியும் ஜேனும் வந்து, இப்போ நீ போய் சொல்கிறியா இல்லை இருந்தாலும் அடிச்சு போட்டு அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு வந்துட்டுமான்னு கேட்கும்போது, நானே போய் சொல்கிறேன், இல்லைன்னா அது ரொம்ப டேஞ்சர் ஆகிட்டு தார் போய் பேசுறது. ஸோ தார் வந்து அதுதான் வளரிட்டு இருக்காரு. ஜியூஸ் கண்டுபிடிச்சிடுறாரு இவன் வந்து மாறு ட்ரெஸ்ஸில் வந்திருக்கான்ட்டு. ஸோ அவரோட ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாத்தையும் விளக்கிடுறாரு. ஸோ இப்போ வந்து அவர் வந்து உடம்புல ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லை. அப்போ தான் மீதி இருக்கிறவங்க கிட்டலாம் வந்து இங்கே வர மாறு வேஷம் போட்டு இருந்தீங்கன்னா அவங்களை கண்டுபிடிச்சி இதே மாதிரி தான் நிற்க வைப்பா அப்படிங்கிற மாதிரி, ட்ரெஸ் இல்லாமல் நிற்க வைப்பா அப்படிங்கிற மாதிரி ஜூ சொல்கிறாரு. ஸோ அதை பார்த்துட்டு வல்கேரியும் அந்த கல் மனிதர் இருக்காங்க தெரியுமாங்க, அவனும் அப்புறம் இந்த ஜேனும் இவங்க எல்லாமே வந்துடுறாங்க. அப்புறம் நம்ம தாருமே வந்து உதவி கேட்குறாரு, இந்த மாதிரி எங்களுக்கு உதவி பண்ணுங்கள், எங்கள் ஊரில் இருக்கிற பசங்க எல்லாமே வந்து அவன் கடத்திட்டு போயிட்டான், நீங்கள் உதவி பண்ணுங்க சொல்லும்போது, உங்கள் ஊரில் இருக்கிற பசங்க நீங்கள் தான் காப்பாற்றணும், நானும் வந்து காவல் வந்து திமிரா சொன்னதுனால வெல்கேரி வந்து என்ன பண்ணுறாங்க, செம்ம காண்டாயிடுறாங்க. அங்கே வந்து பயங்கரமாக ஃபைட் ஆகுது. ஸோ ஜியூஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கல்மணியை போட்டு அடிச்சு போட்டுறாரு. ஸோ அவனுக்கு செம்ம காயம் வந்துடுது. அப்புறமா ஜியூஸ் அடிச்சு போட்டு அவங்க கையில் இருக்கிற அந்த ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு இவங்க ஓடிடுறாங்க. ஓடி படகுல ஏறி உட்காந்துறாங்க. ஸோ ஜியூஸை அடிச்சு போட்டாங்க. அப்புறம் படகுல ஏறி உட்காந்துட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு இந்த கோர் இருக்கிற அந்த கோர் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமா வந்து கல்மனிதர் உட்கார வச்சுட்டு போகிறாங்க. ஏன்னா அவனுக்கு பயங்கரமாக டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ வல்கேரி, ஜேன் அப்புறம் தார் போகிறாங்க. ஸோ அப்போ அதான் அந்த உள்ளே போனதுக்கப்புறம் தார் ரியலைஸ் பண்ணுறது, அந்த குழந்தைங்களாம் இருந்தால் தெரியுமா, அது எல்லாமே உண்மை கிடையாது, அது எல்லாமே வந்து உண்மை இல்லை, அது எல்லாமே கோர் செஞ்சால் வந்து ஒரு சதி திட்டம் மாதிரி. எதுக்குன்னா தார் இந்த இடத்துக்கு வருவான், வந்த உடனே அவன் கிட்ட இருக்கிற ஸ்ட்ராங் பேக்கர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் பிளான் போட்டிருக்கான். ஸோ தார் ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ அப்புறமா என்ன பண்ணுறாருன்னா ஸ்ட்ராங் பேக்கரை தூக்கி ஒரு சைடில் ஒழிச்சு வச்சுடுறாரு. கோர் வந்துடுறான். கோர் வந்ததுக்கப்புறமா வந்து அவனை ஸ்ட்ராங் பேக்கரை கூட அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். ஆனால் என்ன ஆனாலுமே வந்து ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த சீன் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்காது, ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். எதுக்குன்னா இவங்க போகிறது வந்து ஒரு நிழல் இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து அந்த இடத்த பார்த்து கலரே பயப்படும். ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து அந்த இடம் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கும். நம்ம கோர் வந்து எப்படியோ பார்த்து கொடுன்ட்டு அதை குடிக்க மாட்டேன்வாங்க. அப்புறம் என்ன ஃபைட் தான், எல்லாம் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ அப்புறமா பயங்கரமாக சண்டை போட்டதுனால வந்து நம்ம இருக்கார் தெரியுமா கோர், அவரோட ஆயுதத்தை இருக்கிறாரு. ஸோ அவர் ஆயுதத்தை எடுத்தோடனே இந்த நிழல் அரக்கர்கள்லாம் வந்துடுறாங்க. ஸோ அப்புறமா நம்ம தார் வந்து அவர்கிட்ட ஏதாவது ஸ்ட்ராங் பேக்கர் எடுத்துக்கிறாரு. ஸ்ட்ராங் பேக்கர் எடுத்து பயங்கரமாக சண்டை போடுறாரு. ஸோ இவங்க இருக்காங்க தெரியுமாங்க, அதான் இந்த இருக்கா தெரியுமாங்க, இந்த ஜேன். ஸோ இவளுமே வந்து பயங்கரமாக சண்டை போட்டதால இவருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதனால் வந்து அவளை வந்து ரொம்ப டயர்டாக படுத்துட்டா. ஸோ அப்புறம் வல்கேரிக்கு பயங்கரமாக அடிபட்டுருச்சு. ஏன்னா கத்தி வச்சு வல்கேரியை குத்திட்டாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப இதுவாகிடுச்சு.
என்ன ஆச்சுன்னா வல்கேரி வந்து இவர் இந்த கோரை வந்து அந்த மின்னல் ஆயுதத்தை வச்சு அடிக்கலான்னு பார்க்கும்போது மின்னல் ஆயுதத்தை வச்சு அடிச்சிடறான். ஸோ அதனால் வந்து நம்ம கோர் இருக்கான் தெரியுமாங்க, அவனுக்கு அதை பார்த்துட்டு அந்த மின்னல் ஆயுதத்தை வச்சு அவளை குத்திடுறான். அப்புறம் தார், வல்கேரி, ஜேன் இவங்க 3 பேருமே வந்து வந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஜேனுக்கு வந்து ரொம்ப சிவியரானதுனால அவங்களை வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க. வல்கேரிக்குமே ரொம்ப டேமேஜ் இருக்குது. இப்போ தார் மட்டும் போயிட்டு ஸ்ட்ராங் பேக்கர் எடுக்கணும். ஏன்னா வந்து அவன் ஸ்ட்ராங் பேக்கர் எடுத்து வச்சுக்கிட்டான். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்ட்ராங் பேக்கர் வந்து கோர் கிட்ட தான் இருக்குது. எதுக்கு அவன் ஸ்ட்ராங் பேக்கர் எடுக்கலான்னா, இந்த எட்டர்னிட்டி இருக்குது தெரியுமாங்க, ஸோ அதை வந்து அது ஒரு சாவி, அந்த எட்டர்னிட்டியோட சாவி தான் இந்த ஸ்ட்ராங் பிரேக்கர். ஸோ இந்த ஸ்ட்ராங் பிரேக்கரை வச்சு அவன் அந்த பைஃபாஸ்டர் வழியாக அவன் வந்து எட்டர்னிட்டிக்கு போவான். ஸோ நான் தான் ஸ்ட்ராங் பிரேக்கரை எடுத்து வச்சுருக்கான். தாருமே அந்த இடத்துக்கு போகிறான். ஸோ அங்கே வந்து இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமாக சண்டை வருது. ஸ்ட்ராங் பேக்கர் எப்படியே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறான். ஆனால் அவன் வந்து பயங்கரமாக அவனை போட்டு சம்மடி அடிச்சிருவான். அப்போ தான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் ஜேன் வந்து அவள் அங்கே வந்து போகிறா. ஸோ எடுத்துகிட்டு போக அவள் வந்து மேலே போகிறா. அதாவது எங்கே போகிறான்னா இந்த நிழல் இருக்கிற இடத்துக்கு போகிறா. ஸோ அங்கே போகும்போது கூட மெஜானிலையும் எடுத்துகிட்டு போகிறான். ஸோ மெஜானிலையும் எடுத்துகிட்டு அவள் போகிறா. போன உடனே வந்து அவள் பயங்கரமாக போட்டு கோரை போட்டு அடிக்கிறான். ஸோ கோரி கிட்ட இருக்கிற அந்த ஆயுதத்தையுமே வந்து உடச்சி போட்டுடுறான். ஸோ அதனால் வந்து அவளுக்கு அவளோட பவர், அதாவது அவளோட முழு பவர் எடுத்து போட ரொம்ப டயர்ட் ஆகிட்டாள். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எட்டர்னிட்டிக்குள்ளே வந்து ஸ்ட்ராங் பேக்கர் யூஸ் பண்ணதுனால எட்டர்னிட்டி கதை வந்து திறக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து கோர் போகிறான், கூட தாரும் போகிறான், கூட இவளும் போகிறா, ஜேனுமே போகிறா. ஸோ 3 பேரும் வந்து அந்த எட்டர்னிட்டிக்குள்ளே போகிறாங்க. ஸோ நம்ம கோர் வந்து என்ன கேட்பாரு, நான் வந்து அதாவது அவன் என்ன வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, நான் வந்து கடவுளை கொல்லணும் அப்படின்னு, நான் வந்து இந்த கடவுளை கொல்றதுக்கு எனக்கு ஒரு சக்தி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். தார் வந்து அங்கே போய்ட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி கடவுளை கொல்ற அப்படிங்கிறதுனால இது வந்து ரொம்ப தப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணதுனால அவன் வந்து என்ன கேட்குறான்னா, அதாவது கோர் வந்து என்ன கேட்குறான், என்னோட பொண்ணு நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கோர் கேட்குறான். ஸோ அவளோட பொண்ணுமே வந்து காமிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு கோர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. தாருமே வந்து தார் மடியிலேயே வந்து அவள் செத்து போயிடுறா. ஜேன் செத்து போயிடுறான். ஸோ கேன்சர் ரொம்ப முத்தி போனதுனால வந்து தாரோட மடியிலேயே வந்து அவள் செத்து போயிடுறான். அப்புறமா என்ன ஆகுதுன்னா கோருமே இறந்து போயிடுறான். ஸோ கோர் இறந்து போனதுனால அவன் இறந்து போகிறதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து என் பொண்ணை பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்புறம் அவன் தாரும் அப்புறம் அந்த கோரோட பொண்ணும் வந்து நியூயார்க்கில் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ தான் வந்து தாரோட முழு வித்தையுமே அந்த கோரோட பொண்ணு சொல்லித்தராங்க. ஒரு மினி தாருன்னே சொல்லலாம். இவன் இருக்கா திரும்ப அந்த கல் மனிதன், இவனுக்கு உடம்புலலாம் ஒட்ட வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இவங்க வந்து சின்ன பசங்களுக்கு இதெல்லாமே ஒரு கதையாக சொல்லிகிட்டு இருக்கான். தார் வந்து கோரோட பொண்ணுக்கு முழு வித்தியை சொல்லி கொடுத்தா முழுதுமாக சொல்லித்தர ஒரு மினி தாரா வந்து நம்ம தார் கோரோட பொண்ணை ஆக்குறா. இப்போ கட் பண்ணினா நமக்கு ஜியூஸை தான் காமிக்கிறாங்க. ஜியூஸ்க்கு வந்து அப்படியே பேண்டேஜ்லாம் போட்டு ஃபஸ்ட் எய்ட்லாம் போட்டு பயங்கரமாக ஒரு ஒட்டை வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து அவன் சொல்கிறான், என் பையனை அனுப்புங்க, என் பையனை அமுச்சு இந்த தாரை போய் கொல்ல சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவன் பையன் வரான். பையன் வந்ததுக்கப்புறமா நீ போய் தாரை கொல்லு அப்படின்ற மாதிரி ஜியூஸ் சொல்கிறான். இப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இவள் அந்த ஜேனை தான் காமிக்கிறாங்க. ஜேன் வந்து ஒரு இடத்துக்குள்ளே போகிறா. இவன் என்ன உயிரோடு இருக்கான்னு பார்த்துருந்தீங்கன்னா, இது வந்து இறந்து போனவங்களுக்கான உலகம். எங்கே வந்து ஹேம்டால் இருக்கான். ஹேம்டால் பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அழைக்கலாம். நீ தான் செத்து போயிட்டு எப்படின்னு கேட்கும்போது இதான் இறந்தவருக்கான உலகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதோட இந்த தார் லவ் அண்ட் தண்டர் படம் வந்து முடியுது.